ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் உங்கள் வாட்ஸ்அப்போட நீங்கள் சேட் பண்ணிட்டீங்கன்னா அந்த லாஸ்ட் சீன் நீங்கள் ஆன்லைனில் வந்தீங்கன்னா உங்களோட எப்போ வந்தீங்கன்னு சொல்லி காட்டு. அந்த லாஸ்ட் சீனை எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது, அதாவது மற்றவங்களுக்கு தெரியாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை கேர்ள் ஃப்ரெண்டோ இல்லை பாய் ஃப்ரெண்டோ யாருக்குமே இந்த லாஸ்ட் சீன் தெரியாத மாதிரி எப்படி ஹைட் பண்ணுறது அப்படின்னு வீடியோ பார்க்க போகிறோம். ஆமாங்க, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல் எப்படி நம்ம ஹைட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ சிம்பிள் அன்பா, நீங்கள் ஈஸியாக வந்து அந்த வாட்ஸ்அப்போட லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆமாங்க, அது எப்படி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனல் புது வியூராக இருந்தால் இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, அதே மாதிரி வாட்ஸ்அப், இது மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லா வீடியோ போடுது. சரிங்களா? அதனால் நம்ம சேனலுக்கு புது வியூராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனோட அது யார் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் போடுறது இது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸோ உங்களுக்கு உடனே செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்பிருக்கு, அது எங்கள் மோட்டிவேட் கிடைச்சாப்பிருக்கு. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. சரிங்களா? இப்போ வந்து நிறையா பேர் வந்து வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீனை வந்து ஹைட் பண்ண தெரியாமல் இருக்கிறீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். ஈஸியாக நீ வந்து லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மக்களே, இதில் வாட்ஸ்அப்பில் எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன் இல்லாமல் எப்படி நம்ம ஹைட் பண்ணுற லாஸ்ட் சீன் அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப் ஆன் பண்ணிங்க. இதில் பாருங்கள், மேலே பாருங்கள் 3 டாட் ஐக்கான் இருக்குங்களா, அங்கே வாட்ஸ்அப் ஆன் பண்ணிங்க. அதில் செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிளிக் பண்ணிங்க. சரிங்களா? 3 டாட் ஐக்கான் கிளிக் பண்ணிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டாக கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் ஃபஸ்ட்டாக ப்ரைவசி அப்படின்னு சொல்லி அதை கிளிக் பண்ணிங்க. இதில் பாருங்கள் லாஸ்ட் சீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நோபடி கொடுத்துருக்கு, அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள் எவ்ரி ஒன் மை காண்டாக்ட் எக்ஸப்ட், அப்புறம் நோபடி இருக்குது. எவ்ரி ஒன் கொடுத்தீங்கன்னா உங்கள் லாஸ்ட் சீன் வந்து எல்லாத்துக்கும் ஷோ ஆகுது. அதாவது ஃப்ரெண்ட்ஸு நீங்கள் காண்டாக்டில் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, சேவ் பண்ணாமல் இருக்கிற எல்லாத்துக்கும், நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற எல்லாத்துக்குமே உங்கள் லாஸ்ட் சீன் வந்து ஷோ ஆகுது. இப்போ வந்து மை காண்டாக்ட்னா நீங்கள் சேவ் பண்ணிக்கிற காண்டாக்ட் மட்டும் உங்கள் லாஸ்ட் சீன் வந்து ஷோ ஆகுது, மற்ற எல்லாத்துக்கும் ஹைட் ஆயிடுது. அதே மாதிரி மை காண்டாக்ட் எக்ஸப்ட், அதாவது உங்கள் காண்டாக்டில் இருக்கிற மற்ற தவிர எல்லாத்துக்கும் காட்டணுமா, யார் யார் காட்டணும் அப்படின்னு சொல்லி வைக்கிறதுக்கு இந்த இது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் யாருக்கு வேணுமோ அவங்க கொடுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அதுக்கு கீழே இருக்கிறது உங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கொடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கு கீழே இப்போ 4வது யாருக்குமே காட்டக்கூடாது என் லாஸ்ட் சீன். நான் வந்ததும் தெரியாது, போகக்கூடாது தெரியக்கூடாது அப்படின்னா நீ 4வது இருக்கிற நோபடி அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது அவங்க எவ்ரி ஒன் கொடுத்த எல்லாத்துக்கும் காட்டு, மை காண்டாக்ட் கொடுத்தா காண்டாக்ட் இருக்கிற மட்டும் காட்டு, மை காண்டாக்டில் இருக்கிற யாருக்கு வேண்டாமோ அவங்களுக்கு கொடுக்கணும்னா அதை கொடுத்துட்டு அடுத்து நோபடினா யாருக்குமே காட்டாத மாதிரி. சரிங்களா? இந்த 4 ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் எது வேணால் கொடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ நீங்கள் வாட்ஸ்அப்பில் லாஸ்ட் சீனை வந்து ஹைட் பண்ண முடியும். சரிங்களா? நீங்கள் வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறதா இருந்தால். சரிங்களா? இதே சிம்பிள் ட்ரிக் நண்பா, எந்த ஒரு தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷனும் இல்லாமல். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, நீங்கள் ஹைட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு இல்லை கேர்ள் ஃப்ரெண்டு யாரோட லாஸ்ட் சீனும் உங்களுக்கும் காட்டாது, அவங்களோட லாஸ்ட் சீனும் உங்களுக்கு காட்டாது. சரிங்களா? உங்கள் லாஸ்ட் சீனே அவங்களுக்கு காட்டாது, அதே மாதிரி அவங்க லாஸ்ட் சீனும் உங்களுக்கு காட்டாது. நீங்கள் இந்த ஆப்ஷனை மறுபடியும் மாற்றிட்டு அவங்க லாஸ்ட் சீன் எப்போ வந்தாலும் சொல்லி செக் பண்ணிக்கலாம். அப்படி தான் செக் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இதே மாதிரி மாற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? இது ஒரு ட்ரிக்கு. சரிங்களா? ஆமாங்க, இப்படி தான் நீங்கள் வந்து லாஸ்ட் சீனை ஹைட் பண்ணணும். சரிங்களா? அது நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? இது மாதிரி இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப், இது மாதிரி எல்லா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் போடுது. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய இருந்தால் நம்ம சேனல் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் உங்களுக்கு முடிஞ்ச அத்துடைய பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.